கடக ராசிக்கார அன்பர்களே, இந்த கடகராசியை பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க. இவர்கள் போல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் என்பது கிடையாதுங்க. சோம்பேறித்தனம் என்றால் இந்த கடகராசிட்ட என்னன்னு தான் கேட்கணுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தையே இவர்கள் பார்த்ததே கிடையாது. காரணம், இவர்கள் எப்போதும் துருத்துருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இவங்களால ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியலனாலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப கடினமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா செஞ்சு முடிப்பாங்க. இவனால எப்படி இதை செய்ய முடியுன்ற அளவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் அத்தனை விஷயத்தையுமே ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சுடுவாங்க. கடகராசிக்காரருடைய உழைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் கூட விரும்ப எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்றதுக்காகவும், அதாவது அவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்ற போது நம்மளால உழைச்சா ஏன் முன்னேற முடியாதுன்ற அந்த ஒரு தைரியம், தன்னம்பிக்கையில வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. கடகராசினுடைய மனசு ரொம்ப எளிமையானதுங்க. எல்லோரு மேலேயுமே அன்பையுமே பாசத்தையுமே வைக்கக்கூடிய நபர்களுங்க. பணம் மேல கொஞ்சம் கூட துளி கூட ஆசை இல்லாதவங்கன்னு சொல்லலாம். ஆனா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னும் வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் இருக்கும். அது பணத்துக்காகன்றது கிடையாதுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுயமரியாதைன்றது கூட பல நாட்கள் கிடைக்காம இருந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் பணம். இவங்க ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்காக போயிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இது ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். இவர்கள் என்னிடம் கூறிய விஷயம் கூட சொன்னாங்க. அது எப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. வேலை கேட்டு போயிருக்காங்க, சரிங்களா? அந்த இடத்துல வேலை கேட்டு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒவ்வொருத்தவங்ககிட்டயுமே இன்ட்ரி எடுக்கப்படுறது. அதே போலதான் இந்த கடகராசிக்காரர்கள் உள்ள போயிருக்காங்க, இன்ட்ரி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இன்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சடாரு ஒருத்தவங்க வராங்க. இவங்களை வெளியே போக சொல்றாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே. அவங்க வந்தோடனையும் அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்களும் இன்றைக்காக வந்திருக்காங்க. ஆனா உடனடியாக அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. என்கிட்ட திறமை இருந்துச்சு, எல்லாத்துக்குமான சரியான பதில் இருந்துச்சு. ஆனா எனக்கான வேலைன்றது எனக்கு கிடைக்கல. ஏன்? இந்த பணம், இந்த ஒரு சொசைட்டி கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மதிப்பு எனக்கு இல்லாம போச்சு. அதனால தானே எனக்கு இந்த வேலை நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு வைரியாக்கத்தோடு வாழ்க்கையில அவங்க முன்னேற ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லோரும் பேசும் அளவுக்கு அவங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இது போல உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக நடக்கும். நிஜ வாழ்க்கையில நிஜமா அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த நிமிஷத்துல மனம் உடைஞ்சு போனாங்க. அவங்க அழுதாங்க, அந்த நேரத்துல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆனா என்னால முடியும்னு அவங்க நம்பிக்கிட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணாங்க, முன்னேறிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயம் நடக்கும். அதிசயங்கள் வந்துருச்சுங்க. நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், சாமி டெய்லியும் சொல்றீங்க, மாசம் மாசம் சொல்றீங்க, எதுவும் மாறினபடியா இல்லையே அப்படின்னு. ரொம்ப எளிமையா சொல்லணும், கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்கள் இல்லை, மொத்தமாவே நீங்க இந்த கடவுளை பிரார்த்திச்சாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரி, அதற்கான நேரம் என்பது சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் நேரம் எவ்வளவு மதிப்பானதுன்னு. மதிப்புக்குரிய ஒரு விஷயம்னா அது நேரம் தான். நேரத்தை தவற விட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களை நம்ம படுவோம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுல ஒரு புரிதல் என்பது இல்லாம இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். நீங்க இப்போ ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்க, கடவுளை தரிசனம் பண்ணணுன்ற ஆசை. ஆனா கடவுளை தரிசனம் பண்றதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து உங்களை கடவுளை பார்க்க கூட முடியாது. ஏன்னா தூரம் அவ்வளவு இருக்குல்ல. அப்படின் போது உங்களால கண்களால கூட பார்க்க முடியாது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா முன்னாடி வர வர உங்களுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க கடவுள் முன்னாடி வர்றதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கும். அதாவது அந்த கடவுளுடைய முன் நின்று நீங்க அவரை தரிசனம் பண்றதுக்கு பல மணி நேரம் எடுத்துக்கும். கடவுளை பார்க்கறதுக்கு அவ்வளவு நேரம் தரிசனம் எடுத்துக்கும் போது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சும் அது முழுவதுமாக கிடைக்காம இருப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் எடுத்துக்கதாங்க செய்யும். அதனால உங்களுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அது முழுவதுமாக கிடைப்பதற்கு நாட்கள் எடுத்துக்குது. அதனால நீங்க தைரியமா இருங்க. இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல நீங்க அந்த கடவுளை எவ்வளவு சீக்கிரமா சந்திக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு வேகமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னெடுக்க பார்ப்பீங்க. அந்த கடவுளை தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது போலதாங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். கடகராசியிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பருக்கும் அதே ராசி தான், உங்களுக்கும் அதே ராசி தான். ஆனா அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்த்திருப்பாங்க. அவங்களால உங்களால முடிஞ்சிருக்காரு. அதற்கு காரணம் இதுதான். ஒரே லைன் தான், ஒரே கடகராசிக்காரர்கள் தான், ஒரே கடவுளை காண போறீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு பின்னாக தான் இருக்கீங்க. அது போலதாங்க நீங்க முன்னேறுவீங்க. உங்களை போல இருக்கக்கூடிய இன்னொரு கடகராசிக்காரர்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் எளிமையான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கணும். சரி, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை மாற்றத்தை கொடுக்கின்றத பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்பு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கடகராசிக்கார அன்பர்களே,
உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல இடங்கள்ல திருமணம் கிடைக்கலையா அப்படின்ற, திருமணம் செய்து வைக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்பது இருந்துகிட்டு இருக்கும். நீங்களும் சரி, வெளியிடங்களில் இருந்தும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு நல்ல மாப்பிள்ளையோ இல்லை நல்ல பொண்ணையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பந்தம் என்பது கிடைக்கல. உங்ககிட்ட வர்த்தனச்சினை கேட்கறது, இல்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பணம் செலவைக்க வைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைன்றது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைன்றது அமையாம இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய சிறு காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அதாவது இவர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, இவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, இவர்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளை, அதாவது பையன் இல்ல பொண்ணு, எந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நிகழ போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடகராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமாங்க? தன்னுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது, என்னைக்காவது ஒரு நாள், அந்த ஒரு நாள் நான் சாபத்துக்கு முன்னாடி வரணும். அது என்னன்னா, சொந்தமா வீடு கட்டி என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கறி சாப்பாடா இல்ல சாப்பாடு விருந்து நிச்சயமா போடணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப அதிகமா இருக்குங்க இவர்களுக்கு. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் கனவாகவே இருந்துகிட்டு தாங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த கனவு நிஜமாகக்கூடிய நேரம் என்பது வந்துருச்சுங்க. இன்னும் சில காலங்கள்ல, சில மாதத்துல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்குங்க. அதாவது இவர்கள் நிச்சயமா வீடு கட்டுவார்கள். முக்கியமா இவருடைய குடும்பத்தார்களும் தெரிந்த நபர்களும் இப்படிப்பட்ட ஒரு வீடானு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இவர்களுடைய வீடு இருக்குங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் அதிக அளவில் காணப்பட போகுது. முக்கியமா கடன் அதிக அளவில் இவருடைய வாழ்க்கையில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி மனசளவுல நிறையவே கஷ்டப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இவர்கள் பார்க்க முடியுங்க. இதற்கு முன்பு முன்னேறுவதற்கான வழிகள் உங்க முன்னாடி இருந்தாலும் நீங்க சில செஞ்ச தவறுகளால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றத்தை முழுவதுமாக பார்க்க முடியாம இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்களையும் சரிங்க தீர்வுகள் என்பது கிடைக்கும். முன்னேறுவீர்கள், முன்னேறுவதற்கான வழியும் பார்ப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது வேலை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லது இவர்களுடைய வாழ்க்கையில பிசினஸ் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி மேற்கொள்ளக்கூடிய இந்த வெளியூர் பயணங்கள்ல உடல் சார்ந்த நோய் உபாதைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால வெளியூர் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எல்லா தேவைகளுக்கான மருந்துகளையும் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய உடல் எப்படி இந்த இடத்துக்கு போனால் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் வரும் அப்படின்ட்டுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கேற்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டு நல்லது. அது மட்டும் இல்லை, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது தனியாக செல்லாதீர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் யாரையாவது ஒருத்தரை துணைக்கு அழைச்சி செல்வது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே இவர்களால ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும்போது சில நபர்கள் இவர்களுடைய செய்யக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முன்பு அவர்கள் செஞ்சு பாராட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சம்பள உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த தீபாவளியில உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிப்பதோடு ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க வேலையில சில நாட்களாகவே உங்களுக்கு சில பின் விளைவுகள், அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கும். நீங்க நல்லதுதான் செஞ்சிருப்பீங்க, நல்லதுக்காக தான் போராடி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அந்த இடத்துல பின்பெயருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற தவறுகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீர்கள். முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச நபர்கள் உங்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில தனிமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தனிமை என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு துணைவன் துணைவி கிடைப்பதற்கான நிகழ்வுகள் என்பது உண்டாகும். இதற்கு முன்பு வாழ்க்கை நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கும். நம்பிக்கோடு காத்தவர்கள் நம்பிக்கோடு தான் நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கோடு வந்து வாழ்ங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.